நம்ம சேனல்லேருந்து தொடர்ந்தாப்பில் நீங்கள் வீடியோக்களை பார்க்க நினச்சிங்கன்னா இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கீழே பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கணவன் மனைவி இருவரும் ஒரு ஹோட்டலில் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு கொண்டு இருந்தார்கள். என்னங்க, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் போல இருக்குது. கேட்கவா? இது என்ன புதுசா? என்கிட்ட கேட்டுட்டா என்கிட்ட பேசுவ? கேளு என சிரித்தான் அவன். இல்லை, ஒரு மாதமாக சீக்கிரம் வீட்டுக்கு வரீங்க, அடிக்கடி வெளியே கூட்டிகிட்டு போகிறீங்க, பொண்ணு கூட உட்காந்து பாடம் சொல்லி கொடுக்குறீங்க, திடீர்னு நம்ம மேலே நெருக்கமாக மாறிட்டீங்க, அதான் என்று இழுத்தாள் மனைவி. ஒன்றுமில்லையே, எப்பவும் போல தான் இருக்கேன் என்று சொன்னான் அவன். மறைக்காதீங்க, உங்கள் முகரை பார்த்தாலே தெரியுது, சொல்லுங்கள். என்னத்தை சொல்ல? ஏதேனும் சின்ன வீடு செட் பண்ணிட்டீங்களா? அதை மறைக்கத்தான் இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா? நம்ம கூட பொடி லூசு. அவன் சிரித்தான். ஆனால் அதில் உயிர் இல்லை. மெதுவாய் சொன்னான். நீயா கேட்ப, சொல்லணும்னு தான் இருந்தேன் என கொஞ்சம் சீரியஸாக ஆனான். என்னங்க, ஏதாவது பிரச்சனையா? படபடத்தால் மனைவி. அவன் இல்லை என தலையாட்டியபடியே அவனது அலுவலக பையை திறந்தான். ஒரு டைரியை திறந்து ஒரு பேப்பரை எடுத்து நீட்டினான் கணவன். என்னங்க இது? படி என சொல்லிவிட்டு பின்னால் நகர்ந்து அமர்ந்தான். அவள் படிக்கத் தொடங்கினாள். அவன் கண்களில் கண்ணீரை சிந்த ஆரம்பித்தது. அன்புள்ள மகனுக்கு. கண்டிப்பாக என்றைக்காச்சும் இந்த கடிதம் உன் கையில் கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். உங்கள் அப்பாவுக்கு மனைவியா, உனக்கு அம்மாவா இந்த கடிதம் எழுதுகிறேன். ரொம்ப பெரிய கடிதம், பொறுமையாக படி. அவசரமாக வேலை இருக்குன்னு பாதி படித்து மீதியை இன்னொரு நாள் காத்திருந்து படிக்காத. உங்கள் அப்பாவை நான் கல்யாணம் பண்ணும்போது நான் காலேஜ் லெக்சரர். அப்புறம் நீ வந்த பிறகு உங்கள் அப்பாவுக்கு அதிர்ஷ்டம் அடிச்சுது. இன்னொன்று கன்ஸ்ட்ரக்ஷனில் வளர்ந்தார். அப்புறம் உன் தங்கச்சி பிறந்தா. நான் வேலையை விட்டுட்டு வீட்டோட உங்களை கவனிச்சுக்கிட்டு இருந்தேன். உனக்கு தான் தெரியுமே அப்பா எப்படி பிஸின்னு. கல்யாணம் ஆன ஒரு வருஷம்தான் கனவு வாழ்க்கையெல்லாம். அப்புறம் எல்லாமே காத்திருந்த வாழ்க்கை தான் எனக்கு. உங்கள் அப்பாவுக்கு காத்துக்கிட்டே இருந்தேன். அவர் உழைக்க ஆரம்பித்தார். அவர் உருவாக்க நினச்ச ஆடம்பர வாழ்க்கைக்காக உழைச்சிக்கிட்டே இருந்தார். நீங்கள் 2 பேர் தான் எனக்கு துணையே. நாம் தான் விளையாடுவோம். அப்புறம் நீங்கள் ஸ்கூலுக்கு போயிடுவீங்க. நீங்கள் வரத்துக்காக காத்துக்கிட்டே இருப்பேன். ஸ்கூலை விட்டு வந்ததுமே கதையாக சொல்லுவீங்க. அதில் பாதி பொய்யா இருக்கும். அதெல்லாம் உங்கள் கற்பனைன்னு நினச்சி ரசிப்பேன். அப்புறம் நீங்கள் வளர்ந்தீங்க. அம்மாட்ட சொல்ல எதுவுமே இல்லாமல் போச்சு. ஆனால் உங்கள்கிட்ட இருந்து ஆர்டர் மட்டும் வந்துடும். இப்போ வெளியே போகணும், இப்படியே வெளியே போகணும். ஆனால் வர்ற டைம் கேட்கவா முடியும்? அம்மாவால் காத்துக்கிட்டே இருப்பேன். நீங்கள் சாப்பிட்டு வரீங்களா, சாப்பிடாம வரீங்களா பார்க்க காத்துக்கிட்டே இருப்பேன் நான். நீங்கள் எக்ஸ்ட்ரா கோச்சிங்கு, ஃப்ரெண்ட்ஸு அரட்டுன்னு பிஸியாக இருப்பீங்க. இடையில் உங்கள் அப்பா உடம்பு முடியாமல் படுத்துட்டார். அவருக்கு டயத்துக்கு மாத்திரை கொடுக்கணும், மருந்து கொடுக்கணும், பிசியோதெரப்பி பண்ணணும். காத்துக்கிட்டே இருப்பேன் நான். காத்துக்கிட்டே இருக்கிறது என்னோடய வாழ்க்கையாக ஆகிடுச்சு பாத்தியா? அப்புறம் உன் தங்கச்சி கல்யாணம். இப்போ அவள் எப்படி இருக்கான்னு கூட அவளாக முடிவு செய்கிற நேரத்தில் தான் என் கூட பேச முடியும். ஏன்னா அங்கே அவள் காத்துக்கிட்டு இருக்கா, ஒரு அம்மாவா. உனக்கு சொல்லவே வேண்டாம். அப்பா தொழில் எடுத்து செய்ய ஆரம்பித்த உடனே நீ ரொம்ப பிஸி ஆகிட்ட. நீ கடைசி 5 வருஷத்தில் அம்மாக்கிட்ட பேசுனது கொஞ்சம் யோசிச்சியா? சாப்பிட்டீங்களா? மாத்திரை போட்டாச்சா? ஊசி போட்டாச்சா? இவ்வளவு தான். உங்கள் அப்பா வாழ்கிற காலத்தில் பிஸியாக இருந்தார். நான் காத்துக்கிட்டே இருந்தேன். கடைசி காலத்தில் எதுவுமே இல்லாமல் இருந்தார். ஆனால் மாத்திரைக்கு காத்துக்கிட்டு இருந்தார். என்கிட்ட பேச அவருக்கு விஷயமே இல்லை. பேப்பர் படித்தார், புக்கு படித்தார், தூங்கினார். ஏன்னா பேச வேண்டிய காலத்தில் பேசலை. பேச நேரம் இருந்த காலத்தில் பேச விஷயமே இல்லை, அனுபவமும் இல்லை. இப்படி தான் பெரும்பாலான அம்மாக்களோட வாழ்க்கையும் முடிஞ்சு போகுது. நாம் என்னைக்காச்சும் வெளியே போகும்போது அங்கே நிறைய அம்மாக்கள் பார்ப்பேன். அவங்க எல்லா கண்களும் எனக்கு தெரியறது காத்திருந்த ஏக்கம் மட்டும்தான். உன்னை மாதிரி பசங்க கூட்டிகிட்டு வர அவங்க மனைவிகளை பார்ப்பேன். அதில் இன்றைக்கே வாழ்ந்துடணும், அடுத்த 6 நாள் இவன் கூட பேசக்கூட முடியாத மாதிரி ஒரு வேகம் இருக்கிறதே பார்த்தேன். இன்றைக்கி ஒரு நாள் தானேன்னு பிள்ளைங்க கேட்ட எல்லாம் செய்கிற அப்பாக்கள் பார்த்தேன். இது கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு காரியம் சாதிக்கிற நாள் ஆகிடுதுன்னு புரிஞ்சுது. உங்களுக்கு ஒரு நாள் தானேன்னு ஒரு நினப்பு வந்துடுச்சு. இதெல்லாம் ஏன் இப்போ சொல்கிறேன்னு யோசிக்கிறியா? என் காலத்தில் இதெல்லாம் உங்கள் அப்பாட்ட சொல்லி புரிய வைக்க முடியல. ஆனால் நீ அடுத்த ஜென்ரேஷன், கொஞ்சம் யோசிப்பல்ல, அதான் உங்ககிட்ட சொல்கிறேன். நான் உயிரோடு இருக்கும்போது சொல்ல முடியல, சொன்னாலும் உன்னால் கேட்க முடியாது. அதனால தான் இப்போ சொல்கிறேன். உனக்கு வீட்டில் ஒரு பொண்ணு இருக்கா, மனைவி இருக்கா, காத்துட்டு இருக்காங்க. உன் தங்கச்சிக்கு உங்கள் அப்பா மேலே இருந்த பாசம் உனக்கு தெரியாது. ஆனாலும் அதை அவள் வெளிக்காட்டும்போது உங்கள் அப்பா கட்டிலில் நகர முடியாமல் இருந்தார். அவர் தான்
அப்பான்னு அவள் காலேஜுக்கு ஸ்கூலுக்கு தெரியாத அளவுக்கு அவர் பிஸியாக இருந்தார். அப்பா கூட அங்கே போகணும் இங்கே போகணுங்கிறது எந்த ஆசையும் நிறைவேறல அவளுக்கு. அவள் அப்பா கடைசி காலத்தில் சும்மா இருந்தபோது அவர் பேசுனது அவள் கேட்க முடியல. ஏன்னா அவள் வேறு வீட்டுக்கு போயிட்டா. பாத்தியா வாழ்க்கைய, நீ உன் பொண்ணுக்கு அப்படி ஒரு வாழ்க்கையை கொடுத்துடாதடா. உன் மனைவியை அவங்களோட மகனுக்கு கடிதம் எழுத வச்சிடாதடா. இன்றைக்கி 3 வேளை சாப்பிட சம்பாதிச்சிட்ட, நாளைக்கு 3 வேளைக்கும் உனக்கு பிரச்சனையே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் நீ இப்போ உழைக்கிறது உன்னோட அடுத்த 10 வருஷம் கழித்து செலவழிக்க போகிறது தான். அதை கொஞ்சம் குறைச்சிக்க. சீக்கிரம் வீட்டுக்கு வா, பொண்டாட்டி பிள்ளைங்கிட்ட பேசு. அவங்களுக்காக நீ நல்லா இருக்கும்போதே கொஞ்சம் நேரம் கொடு. ஏன்னா என்கிட்ட நல்லா பேசின பையன்தானே நீ. உன் மனைவி மகளை விட்டுடுவா போகிற. கடிதத்தை படித்து முடித்தவள் அவள் முகம் ஒருவித பரபரப்பில் இருந்தது. நிமிர்ந்து அவளை பார்த்தாள். 2 மிகப்பெரிய பலுடா ஐஸ்கிரீம் வைத்திருந்தான். அவள் மெதுவாய் தன் அலைபேசியில் இருந்து அவள் அம்மாவிற்கு ஃபோன் செய்தாள். நான் தாம்மா. ஏன் சும்மா பேசக்கூடாதா? என்ன செய்கிற? அப்பா என்ன செய்கிறாரு என பேசத் தொடங்கினாள் அந்த பெண். ஐஸ்கிரீம் கொஞ்சம் கொஞ்சமாய் உருகத் தொடங்கியது. அவன் சிரித்தபடி சாப்பிடத் தொடங்கினான். இனிமே அப்படித்தான். இனி அங்கே அன்புக்காக காத்திருக்க அவசியமில்லை. நேரில் நாம் செல்ல முடியாமல் இருந்தாலும் ஃபோன் மூலமாக தினமும் பேசி மகிழ்வோம். நம்மளுடைய சராசரி வாழ்க்கை 60 ஆண்டுகாலம் என்று வைத்துக்கொண்டு இன்று முதல் மகிழ்ச்சியுடன் வாழ்வோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கீழே பெல் சிம்பல் இருக்கும், அதையே கிளிக் பண்ணிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.